வணக்கம். நீங்க தங்கம் வாங்க ஒரு நல்ல சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான். இன்னைக்கு, அதாவது மார்ச் 6ஆம் தேதி, தங்கத்தோட விலையில மறுபடியும் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்படி விலை குறைஞ்சத பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர முதல் கேள்வி, இதுதான் தங்கம் வாங்க சரியான நேரமா? இந்த பிரைஸ் டிராப் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாப்போம். 22 கேரட் தங்கம் ஒரே நாள்ல 1 கிராமுக்கு 160 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆமா, 160 ரூபாய். இது நிஜமாவே ஒரு பெரிய சரிவு தான். ஓகே, இந்த சரிவுக்கு அப்புறம் கோல்ட் அண்ட் சில்வரோட இப்போதைய ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு முழுசா ஒரு பார்வை பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, இன்னைக்கு விலையெல்லாம் இருக்கு. முதல்ல 22 கேரட் தங்கம் 1 கிராம் பாத்தீங்கன்னா 14,960 ரூபாய். அப்போ ஒரு சவரன் கிட்டத்தட்ட 1,19,680 ரூபாய்க்கு விக்குது. அதே மாதிரி 24 கேரட், அதாவது பியோர் கோல்ட், ஒரு சவரன் 1,30,560 ரூபாய். அட, வெள்ளியும் குறைஞ்சிருக்கு பாருங்க, 1 கிராம் 290 ரூபாய்க்கு வந்திருக்கு. சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு பெரிய சரிவுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நாம நேற்றைய நிலவரத்தோட இத ஒப்பிட்டு பார்த்தாதான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நேத்து காலையில தங்கம் 1 கிராமுக்கு 80 ரூபாய் தான் குறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நேரா டபுள் 160 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? விலை வீழ்ச்சியோட வேகம் அதிகமாயிக்கிட்டே போகுதுன்னு நல்லாவே தெரியுது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில விலை குறையும்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. அது உண்மைதான். ஆனா எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமா, அதாவது இந்த 160 ரூபாய் சரிவு யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இது மார்க்கெட்ல ஒரு சின்ன சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். இந்த சர்ப்ரைஸ் தங்கத்தோட மட்டும் நிக்கலங்க, வெள்ளியோட விலையும் இன்னைக்கு நம்மள ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சொல்லப்போனா வெள்ளியோட விலை இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்கும், அதாவது மாறாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா பாருங்க, அதுவும் 1 கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த தொடர் சரிவு எதை நோக்கி போகுது, அடுத்து என்ன ஆக போகுது? வாங்க, இந்த வாரத்தோட ஓவரால் ட்ரெண்ட அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி, விலை இன்னும் குறையுமா? இந்த சரிவு இப்படியே கண்டினியூ ஆகுமா? இந்த வாரம் முழுக்கவே விலை இறங்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் இன்னும் அதிகமாயிருக்கு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட பார்த்தா விலை இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, கோல்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே 100% உறுதியா சொல்லவே முடியாது இல்லையா? சரி, அப்போ தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்றவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கான சில முக்கியமான டிப்ஸ் இப்ப பார்க்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோடவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வெறும் 10 நிமிஷத்துல கூட மாறலாம். இந்த ஒரு லைன் போதும் கோல்டு மார்க்கெட் எவ்வளவு வாலடைல், அதாவது எவ்வளவு நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்க. அதனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம ரொம்ப கவனமா இருக்கணும்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போ நீங்க என்னதான் செய்யணும்? இதோ 3 சிம்பிள் அட்வைஸ். நம்பர் 1, இது மாதிரி விலை குறையும் போது மொத்தமா பணத்தை போடாம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 2, எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா பேசுங்க. கடைசியா 3வது, ரொம்ப முக்கியமானது, 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு நிதானமா அவங்க முடிவை எடுங்க. கடைசியா ஒரு பெரிய கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த சரிவு இப்படியே போச்சுன்னா அடுத்த வாரம் 1 கிராம் தங்கத்தோட விலை 14,000 ரூபாங்கிற அந்த மேஜிக் நம்பரை தொடுமா? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள்.